விஜய் தன்னோட கட்சியை அறிவிச்சதுலேருந்து எப்போவுமே பரபரப்பாக இருக்கிற தமிழக அரசியல் இன்னும் பரபரப்பாயிடுச்சு. மூளை மூளைக்கு தன்னோட கட்சியில் தொண்டர்களை சேர்க்கிற பணியில் தாவேக்கா பரபரப்பாக வேலை பார்க்குறாங்க. பெண்கள் இளைஞர்கள்னு கொத்து கொத்தா தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துட்டு வராங்க. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பிரியா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் ஏன் விஜய் வரணும், நம்ம தமிழக அரசியலில் சினிமாலேருந்து வந்து தடம் பதிட்டு விட்டு போனவங்க எல்லாரையுமே எடுத்து கூறியிருக்காங்க. சில விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. வணக்கம்ங்க, நான் உங்க தாவேக்கா பிரியா. தாவேக்கா தலைவர் விஜயை பத்தி பல விமர்சனங்கள். ஒரு முக்கியமான விமர்சனம், அவர் சினிமாலேயே இருக்கட்டும், அரசியல்லாம் அவருக்கு எதுக்குங்க? இந்த விஷயத்த கொஞ்சம் மாத்தி யோசிப்போமா? இப்ப தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 8.5 கோடி மக்கள். நமக்கு தேவை ஒரு அரசியல் மாற்றம். இதை எவ்வளோ பேர் ஒத்துக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நம்ம இந்தியாவோட பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி அனலைஸ் பண்ணோம்னா, சினிமா துறையிலேருந்து வந்தவங்க பாலிடிக்ஸில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க, என்டி ராமாராவ் அவர்கள், ஜெயலலிதா அம்மா, கருணாநிதி அவர்கள், எல்லாருமே ஹிஸ்டாரிக்கலாக இது வெல் ப்ரூவன். மக்களிடையே ஒரு ஈர்ப்பு ஏற்கனவே இருக்கு. அந்த ஈர்ப்பு ரொம்ப பவர்ஃபுல்லாக அவங்களுக்கு பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆகுது. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப், ஒரு நல்ல ஆளுமை உள்ள ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு மிக அவசியம். அந்த நேரம் வந்துடுச்சு. கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க.